பேக் டு our சேனல் சாண்டிஸ் கிரேஸ். இப்போ நம்ம என்னப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம டிஜிடெக்லேருந்து ஒரு மைக் ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த மைக் சரியாக ஒர்க் ஆகல அப்படின்ற காரணத்தினால நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். புது மைக்கோட அன்பாக்சிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. HOLYLAND LARK M1 டிஜிட்டல் வயர்லெஸ் மைக்ரோஃபோன். நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட அன்பாக்சிங் நம்ம பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 கிளிக் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க, போர்ட்டபிள் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, லைட் அண்ட் காம்பேக்ட்னு கொடுத்துருக்காங்க, ஹெச்டி ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ, வ்ளாக், பாட்காஸ்ட், லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்ற இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்குறது. இதை ப்ராடக்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், ப்ராடக்டோட பேர் வந்து LARK M1 டிஜிட்டல் வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இதோட ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு இதோட ரேட் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பாக்ஸோட குவாலிட்டியே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம டிஜிடெக் மாதிரி இல்லை. அந்த ஐஃபோன்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த ஐஃபோன் பேக்கேஜிங் மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு நினைத்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாவ், நல்லாயிருக்கு. அந்த அதே மாதிரி பாக்ஸ் தான், டிஜிடெக்கை விட இது கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காக இருக்குது, ப்ரீமியம் பவுச்சாக இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே வேறு இதுவும் ஒன்று. இதுதான் HOLYLANDோட பவுச்சும் நல்லாயிருக்கு. இது மேலே ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் அந்த நம்ம பேக்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹேண்டில் கிடையாது. இது வந்து வெறும் ரோப் ஹேண்டில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் வந்து பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்காங்க. இது வந்து அந்த கேபிள்ஸ், வயர்லெஸ் மைக்கோட கேபிள்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு சாஃப்டான ஒரு கிளாத் மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மைக் இருக்குது. இதுக்குள்ள இதுதான் அந்த மைக். ஓகே, இதுதான் மைக் எப்படி வச்சுருவோம். மைக்கு கூட பார்த்தீங்கன்னா 2 விண்ட் பஃப் கொடுத்துருக்காங்க. விண்ட் பஃப் 2 கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது வந்து இப்போது டியூல் மைக் ஒரு ரிசீவர் வாங்கியிருக்கேன், அதனால் 2 விண்ட் பஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிஆர்எஸ் கேபிள், 2 டிஆர்எஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் டு டைப் சி. இது வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இல்லையா, இது வந்து டைப் சி போட்டது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, 2. அப்புறம் டைரெக்டாக கேமரா போர்ட்டுக்கு கொடுக்குறது. நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ்வலாக எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான் வாரண்டி கார்டு அண்ட் HOLYLAND ஹியர் ஃபார் யூ அப்படின்ற ஆஃப்டர் சேல்ஸ் கார்டு, சர்வீஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது சர்வீஸ் சப்போர்ட், வெப்சைட் அந்த மாதிரி சம்திங் அதெல்லாம் இருக்குதுல்ல. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம படித்து பார்க்க வேண்டாம். யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறது எல்லாமே கொடுக்குறது அது. ஓகே, இதை பாக்ஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. பாக்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அந்த நல்லாயிருக்கு பாக்ஸ், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ் சார்ஜிங்கோடு வருது. இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது, நல்லா கொஞ்சம் ப்ரீமியம் லுக்காகவே இருக்குது. இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
நல்லா சாஃப்டாக மேட் ஃபினிஷில் தான் இருக்குது, கிளாஸி இல்லை, மேட் ஃபினிஷில். இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் விழுந்தால், கிளாஸியில் வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் விழுந்தால் அப்படியே தெரியும். இது அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நம்ம உள்ள கை அளவுக்கு தான் அது இருக்குது, நல்லாவே இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. நம்மளுக்கு இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. இது ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம மைக் இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது நல்லாவே கொஞ்சம் க்ரிப்பாகவே இருக்குது. இது இந்த மாதிரி விட மாட்டேங்குது. மைக் வந்து கொஞ்சம் மேக்னெட்டிக் இருக்குது, அந்த கேஸில் வந்து மேக்னெட்டிக் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, க்ரிப்பாகவே இருக்குது, கீழே எதுவும் ட்ராப் ஆகலை. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அண்ட் ஃபைனலி மைக் ஹோலி லேண்ட் அப்படின்னு சின்னதாகவே இருக்குது, குட்டியாக. நம்ம இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் இவ்வளோ தான் இருக்குது இந்த மைக். ரொம்ப சின்னதாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, நல்ல மேட் ஃபினிஷ்லேயும் இருக்குது. இது ஒரு மைக் அண்ட் இது ஒரு மைக் அண்ட் ஒரு ரிசீவர். ரிசீவர் ஆன் ஆகிருக்கு. ஒரு வெளியில் வந்தோம்னா ஆன் ஆகிடும் போல. ஓகே, ஆனில் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, சார்ஜிங் கேஸ் இவ்வளோதான். இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா 1.30 minutes சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து சார்ஜ் ஃபுல்லாகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாகவும் உங்களுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே போதும். இது மூணுக்குமே கொஞ்சம் சார்ஜ் ஆகிடும் சீக்கிரமாகவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா தனியாகவே நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். கேஸ் சப்போஸ் நம்ம தொலைச்சிட்டோம், கேஸ் நம்ம எங்கேயாவது வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஹோலி லேண்டில் உள்ள இந்த மைக்லேயே வந்து 2 மைக்லேயுமே டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க அண்டு இங்கே கொடுத்துருக்காங்க, போட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மைக்கில் பார்த்தீங்கன்னா மைக்லேயும் இங்கே கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பாயிண்ட். தெரியும் உங்களுக்கு, இங்கேயும் உங்களுக்கு அந்த சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிசீவரில் வந்து பார்க்கலாம். ரிசீவர் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் பட்டன் ஒன்று இருக்குது, மியூட் பட்டன் ஒன்று இருக்குது, சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது. அண்ட் தென் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா வந்து இது கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர் கனெக்ட் ஆகும். இல்லை நீங்கள் ஃபோனுக்கு எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது டைப் சி அது கேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேபிள் வச்சு நம்ம ஓகே நல்லதாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறது. ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓ இதுதான் மைக். ஓகே, மேலே தான் மைக் இருக்குது. மைக்கோட அந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸ்டிக்கர்ஸ் நல்லா யூஸ் பண்ண நல்ல ப்ரீமியமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் மொபைல் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த போர்ட்டை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கேமரா அவுட்லேருந்து உங்களுக்கு டைப் சி போர்ட் வந்துடுது, கேபிள் வந்துடுது, இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எடுக்கிறது வந்து ஐஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம், வீடியோ வந்து ஐஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போது. அப்போது அந்த ஐஃபோனுக்கு வந்து ஒரு தனியாக கேபிள் ஒன்று வாங்கணும், நம்ம வந்து வாங்கியிருக்கோம். லைட்னிங் டு ஹெட்ஃபோன் அடாப்டர் கேபிள். இந்த கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஐஃபோனில் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஐஃபோனில் வந்து லைட்னிங் கேபிள் இருக்குது, டைப் சி கிடையாது இல்லையா. அதனால ஐஃபோன் 15 வந்தாலுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. லைட்னிங் டு ஹெட்ஃபோன் அடாப்டர் அப்படின்னு வந்துருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஆப்பிள் எப்போவுமே ஆப்பிள் தான். அந்த ஒரு ப்ரீமியம், அந்த ஒரு குவாலிட்டி அது நல்லாவே இருக்குது. இதுதான் அந்த கேபிள், இதுதான் அந்த கேபிள், இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான். இது வந்து நம்ம ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டிஆர்எஸ் கேபிள் இருக்கு இல்லையா, இந்த டாப் எண்ட் வந்து இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோ. இது நீங்கள் இப்போது ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ரிசீவர் இருக்கு இல்லையா, ரிசீவரில் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம், ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா, இது நம்ம ஐஃபோனில் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா ரிசீவர் ரெடி.
இதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே கனெக்ட் ஆகிடுது. நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த பட்டன் இருக்குது ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை, நார்மலாகவே கனெக்டிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் கொடுத்துருக்காங்க, இது 2 மட்டும் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. கீழே வந்து இந்த சார்ஜ் போட்டு பக்கத்தில் 2 வயர்லெஸ் சார்ஜர் இருக்கும் இல்லையா, அந்த கேஸ் சார்ஜிங் இருக்கு இல்லையா, கேஸ் சார்ஜிங்கோட அந்த நாப் கொடுத்துருக்காங்க. இது 2மே இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நம்ம மைக் டெஸ்ட் வந்து இன்சைடில் வீட்டுக்குள்ளே எப்படி கேட்குது அப்படின்றத இப்போ நான் லைவாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இது இருக்குது வின் பஃப், இதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதுலேயும் நம்ம பார்த்துருப்போம், நல்லாவே இருந்தது. வின் பஃப் வந்து கொஞ்சம் நல்லா பஃபியாக அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருக்குது. அதை விட இது கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியுது நமக்கு பார்க்குறதுக்கும், நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபீல் பண்ணி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஆனால் இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஷார்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது நம்ம இப்போ ரிசீவர் நான் இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது மொபைலில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒன்று வந்து நம்ம இப்போ என்ன இப்போ நான் இன்சைடில் செக் பண்ணுறதுனால நான் மட்டும் இருக்கிறதுனால இது சார்ஜ் போட்டுப்போம். இது அதில் கேஸ் சார்ஜிங் இருக்குது, இது ஒன்று மட்டும் உள்ளே வச்சிடலாம், ஒன்று மட்டும் என்கிட்ட இருக்குது. இப்போது வின் பஃப் போட்டிருக்கேன். இப்போது ப்ளூ கலரில் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆஃபில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இந்த சைடில் ஃபேன் இருக்குது, இந்த சவுண்ட்லாம் கேட்குதான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த சவுண்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆன் ஆகாமல் நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறது. இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆன் பண்ணுங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலர் லைட் எரியுது. இங்கே மைக்கில் வந்து க்ரீன் கலர் லைட் எரியுது. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த சவுண்டு வருது இல்லையா. இப்போ இது கேட்குதா என்னன்றதை பாருங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆனில் இருக்குது. அதில் இருந்த மாதிரி அந்த இதில் இருந்தது இல்லையா, நம்ம டிஜிடெக்கில் இருந்த மாதிரி அதில் எக்கோ மோட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் நார்மல் மைக் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இது 2 மட்டும்தான் இருக்குது. இது எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது எப்படி கேட்குதுன்றது சொல்லுங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆனில் தான் இருக்குது, ஃபேனும் ஆனில் தான் இருக்குது. நம்ம இப்போது அதை வச்சு தான் செக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வின் பஃபும் போட்டிருக்கோம். இப்போது இன்சைட் தி ரூம் எப்படி கேட்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா கேட்குதா, அந்த நாய்ஸ் கேன்சல்லாம் ஆகுதா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு அடுத்ததாக வரப்போகிறது வந்து உங்களுக்கு அடுத்ததாக காமிக்க போகிறது வந்து நம்ம அவுட் சைடில் போயிட்டு நம்ம டெரஸில் போயிட்டு டெரஸில் கொஞ்சம் அவுட் சைட் நாய்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேன்சல் ஆகுதா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவிங்கில் இருக்கோம். டிரைவிங்கில் இருக்கும்போது இப்போ நார்மல் மோட் வந்து போட்டிருக்கோம். நார்மல் மோட் போட்டு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். டிரைவிங்கில் நார்மல் மோட் போட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த நாய்ஸ் எல்லாமே வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காற்று சவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட ஹாரன் சவுண்ட், அது எல்லாமே இருக்குது. யா இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு வந்து ஆன் பண்ணுறேன் நான். ஓகே, நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் மட்டும் பாருங்கள். அதே ஹாரன் சவுண்ட் கேட்குது. ஹாரன் சவுண்ட்லாம் வெளியில் ஹாரன் சவுண்ட், காற்று சவுண்டு, டிராஃபிக்கில் தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ மீட்டர் வந்து இது கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். நான் கொஞ்சம் தூரம் போகிறேன், அப்படியே பாருங்கள். இப்போது சவுண்டு கிளியராக கேட்குதான்னு பாருங்கள். அங்கேருந்து ஒரு 20 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். எவ்வளோ சவுண்டு எவ்வளோ கிளியராக கேட்குதுன்றதையும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம் பின்னாடி. நான் தெரியறேன்னா தெரியல, ஆனால் வாய்ஸ் எப்படி கிளியராக கேட்குதா என்ன அப்படின்றத நீங்கள் பாருங்கள். எஸ், ஓகே. அங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் இருக்காது, ஒரு 40 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். இப்போ சவுண்ட் செக் எப்படி இருக்குன்றது பாருங்கள்.
ஓகே, இது வரைக்குமே நம்மளுக்கு போதும். ஒரு vlog எடுக்கிறோம், ஒரு இந்த டிஸ்டன்ஸே வந்து ரொம்ப ஒரு நம்ம ஒரு vlogலாம் ஈஸியாக எடுத்துடலாம். கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் நானும் செக் பண்ண முடியல. அங்கே கேமரா அங்கே தான் இருக்குது, இன்னும் செக் பண்ணுறதுக்கு எனக்கு இது இல்லை. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி வந்திருக்கு அப்படின்றத. போய் செக் பண்ணி பார்ப்போம். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை யூடியூப் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது தேவைப்படனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ எண்ட் பண்ணப்படுது. முக்கியமாக மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய். ஃபைனலாக எல்லாமே முடிச்சாச்சு. நீங்கள் சவுண்ட் டெஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க, டிஸ்டன்ஸ் செக் பார்த்துருப்பீங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8400. இதோட ரேட் வந்து 8500. டியூல் மைக், ஒரு ரிசீவரோட காஸ்ட் வந்து 8400. இது கூட ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த லைட்னிங் 2 ஹெட்ஃபோன் அடாப்டர் ஒன்று தேவைப்படுது. இதையும் நம்ம வாங்கணும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 900 rupees.